கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13 பாருங்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமே உள்ளவர் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இந்த இடத்திலே தைரியம் என்கிற வார்த்தை வருகிறது. ஆங்கிலத்திலே கரேஜ் என்கிற வார்த்தையை அங்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே தைரியம் அல்லது கரேஜ் என்பதை நானும் நீங்களும் பலமுறை இழந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயங்களிலே தைரியமாக இருக்கிறோம், பெரும்பான்மையான சமயங்களிலே தைரியத்தை நாம் இழந்து விடுகிறோம். தைரியத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம்? முதலாவது, இந்த பேதுருவும் யோவானும் தைரியமாக பேசுகிறதின் அடிப்படை என்ன, பின்னணி என்ன, அஸ்திபாரம் என்ன? அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள், இதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் கண்டார்கள், பேசினார்கள், அவர் மேசியா என்பதை உறுதியாய் நம்பினார்கள். அந்த நிலைதான் அவர்களை தைரியமாக வாழ வைத்தது, பேச வைத்தது, செயல்பட வைத்தது. அருமையான என் சகோதர சகோதரிகளை, தைரியத்தை பெற முதல் வழி, நாம் ஆண்டவரோடு வாழ வேண்டும், ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும், ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக, அதே அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அதிலே 30வது வாக்கியம் சொல்கிறது, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அப்போஸ்தலர்கள் முதல் நூற்றாண்டு விசுவாசிகள் துன்பப்படுத்தப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், மிரட்டப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடு அவர்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திலே இந்த வாக்கியத்தை சொல்கிறார்கள், உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி. இந்த இடத்திலே கிரேட் போல்ட்னஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அருமையானவர்களே, வசனத்தை சொல்ல தைரியம் வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். ஆண்டவரோடு இணைந்திருந்தால், சஞ்சரித்தால் தைரியம் கிடைக்கும். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தால் தைரியம் கிடைக்கும். அவர் தைரியத்தை நமக்கு அருளுகிற ஆண்டவராக இருக்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, தைரியத்திற்காக அங்கேயும் இங்கேயும் ஓடி செல்கிறீர்களா? முதலாவது ஆண்டவரோடு அர்ப்பணித்து பாருங்கள். இரண்டாவது, அவரிடத்திலே பிரார்த்தனை செய்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடி 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த 28ஆம் அதிகாரத்திலே 15 பாருங்கள். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியூ வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை தோத்தரித்து தைரியம் அடைந்தார். இதோ ஒரு பெரிய கப்பல் சேதத்துக்கு பிற்பாடு அவன் கைதியாக அங்கே ரோமாபுரிக்கு வந்து இறங்குகிறான். ரோமாபுரியிலே வந்தபோது அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு நன்றாக தெரியும், அங்கே அவன் மடிய போகிறான் என்பது தெரியும். ஆனாலும் கூட அந்த அருமையான பவுல் அப்போஸ்தலனை சந்திக்க ரோமாபுரியிலிருந்து கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள். நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 13வது வாக்கியத்திலே அவர்கள் புத்தோலியோ என்கிற பட்டணத்திலே சில கிறிஸ்தவ விசுவாசிகள் பவுலை சந்திக்கிறார்கள். ரோமாபுரிக்கும் புத்தோலியா என்கிற அந்த இடத்துக்கு இடையில் உள்ள தூரம் 125 மைல் ஆகும். பிறகு பாருங்கள், 15வது வாக்கியத்திலே சிலர் அப்பியூ புறம் வரையில் வந்தார்கள். இது ரோமாபுரியிலிருந்து 43 மைல் தூரமாகும். அதற்கு பிற்பாடு 3 சத்திரம் வரையில் வந்தார்கள். இது 10 மைல் தூரமாகும். 3 விதமான அந்த விசுவாச குழுக்கள் பவுலை சந்திக்கிறார்கள். பவுல் அவர்களை கண்டு தேவனை தோத்தரித்து தைரியம் அடைந்தார். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவரோடு வாழ்ந்தால் தைரியம் கிடைக்கும். ஆனால் அதே சமயத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தால் தைரியம் கிடைக்கும். இங்கே 15வது வாக்கியத்திலே அப்போஸ்தலர் 28:15 தைரியம் என்கிற வார்த்தையானது உற்சாகம் அடைகிற காரியம், ஆறுதல் அடைகிற காரியம் என்கிற பொருளிலே வருகிறது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளின் ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே தைரியத்தை தருகிறது. அருமையானவர்களே, நீங்கள் சாதாரணமானவர்களாக இருந்தாலும்
ஒருவேளை தனிமையானவளா இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குடும்பம் இருக்கிறது, அது விசுவாசிகளின் ஐக்கியம். அந்த விசுவாசிகளின் கூட்டு உறவை பவுல் கண்டபோது, அதை பெற்றுக்கொண்ட போது, அதை அனுபவித்த பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்தி தைரியம் அடைகிறார். ஆகவே ஆண்டவரோடு வாழ்ந்தால் தைரியம் கிடைக்கும், ஆண்டவரிடத்திலே ஜெபித்தால் தைரியம் கிடைக்கும், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு அந்த ஐக்கிய உறவிலே நிலைத்திருந்தால் தைரியம் கிடைக்கும். நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, அடிக்கடி நாங்கள் தைரியத்தை இழந்து விடுகிறோம். பல சமயங்களிலே தைரியத்தை இழந்து பயத்தினால் ஆளப்படுகிறோம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த செய்திக்காக ஜெபிக்கிறோம். உம்மோடு அர்ப்பணித்து உம்முடைய சமூகத்திலே ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது நாங்கள் தைரியத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்கிற அந்த நல்ல செய்தியை தந்தமைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அர்ப்பணித்த மக்களுக்கு உடைய கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.